ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேலூரில் கும்பாபிஷேகமான தீர்த்தகிரி மலை பற்றி முருகனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அந்த பெரிய முருகனுடைய என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறமா அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், நானும் அம்மாவும் எடுத்துகிட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்ல வெயில். போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ஒரு 12 மணிக்கு தரிசனத்துக்காக கோயிலுக்குள்ளே போனோம். இது பழைய கோயில். இங்கே தான் கும்பாபிஷேகம்லாம் ஆனது. நல்ல விசாலமான இடம். சுற்றி மலைப்பகுதி நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. கோயிலுடைய மூலஸ்தானம் இது. நல்லா கட்டியிருக்காங்க. உள்ளே போனால் ஒரு சொர்க்கத்துக்கே போகிற ஒரு ஃபீல் வருதுங்க. கொடிமரம் வெளியில் இருக்குது. ஜனங்க உள்ளே போனதாகவே இருக்காங்க, வெளியே வந்ததாகவே இருக்காங்க. ரொம்ப நேரம் க்யூலாம் இல்லைங்க. தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட வேண்டியது தாங்க. தினம் தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இந்த தீர்த்தகிரி பாலசுப்ரமணிய கோயிலுக்கு ஜனங்கள் வருகை புரிகிறாங்க. கோயிலுடைய மூலஸ்தானத்தில் பெருமாள் இருக்காருங்க. அதுக்கு அடுத்தது சமயக்குறவர்கள் 4 பேர், சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் சொல்லிட்டு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அங்கே பக்கத்துலேயே சிவபெருமான் ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வச்சுருக்காங்க சிவனுடைய உருவத்தை. அம்மையாரோட அருள் பாலிக்கின்றார் சிவபெருமான். அது பக்கத்தில் லிங்கமும் அமைச்சிருக்காங்க. ஜனங்க இதை சுற்றி பார்த்துட்டே போகிறாங்க. கோயில் உட்பிரகாரத்தில் இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. பாபாவும் இருக்கார். அதுக்கடுத்தது கல்விக்கு அதிபதி சரஸ்வதி அம்மா இருக்காங்க, லக்ஷ்மி தேவி இருக்காங்க. உட்பிரகாரத்தில் இந்த சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்படியே எல்லா சாமியுமே அந்த உட்பிரகாரத்தில் வச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு சாமிக்கும் அந்த கோபுரம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோபுரம் சீரியல் லைட் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. உள்ளே போனால் அந்த சீரியல் லைட் எரியும் போது பார்த்து ஒரு தனி சந்தோஷம். ஒவ்வொரு சுவாமிக்கும் இது அமைச்சிருக்காங்க. இது இந்த மேலே சீலிங்கு அதனுடைய வடிவமைப்பு எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இது வெளியே உற்சவருங்க. அது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்து அமைதியாக தியானம் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கடுத்தது ஒரு பெரிய ஆலமரங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய பேர் அந்த நிழலில் தங்கியிருக்காங்க. ரொம்ப சில்லுன்னு ஒரு சில்னஸ்ஸு, காற்று எல்லாம் அங்கே இருக்குது. இந்த விழுதுகள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. பாம்பு போல் அப்படியே தோற்றமளிக்கிறது. பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடின்னு பார்த்தோம்னா மலைப்பகுதி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. அங்கே வாழக்கூடிய ஜீவராசிகள், வானரங்கள் நிறைய கூட்டங்களாக இருக்குது. அங்கே நாவல் மரங்களும் இருக்குது. அதனால் அங்கே நிறைய வானரங்கள் தான் அங்கே தங்கிட்டுருக்குங்க. நாங்களும் அதுக்கு வாழைப்பழம் கொடுத்தோம், அது வாங்கி சாப்பிட்டதுங்க. கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம். அங்கே பார்த்தோம்னா அந்த மரங்கள் பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே பெரிய முருகர் 92 அடி சிலை முருகரை பார்க்க வந்தோம். பார்த்தோம்னா அப்படியே நேரில் தரிசனம் காண்பது போலவே இருந்ததுங்க. அருள் பாலிப்பது போல் இருந்ததுங்க. 92 அடி உயரம். அங்கே நின்று நான், அம்மா, எங்கள் வீட்டுக்கார் 3 பேர் சேர்ந்து அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் அங்கே மேலே போனாங்க. போயிட்டு பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு 4:45 நாங்கள் கீழே இறங்கிட்டோம். நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த சிலையை. பார்க்கறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது. அந்த கோயில் சுற்றி இந்த மரங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப பிரமிப்பு ஊட்டக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மரங்கள் அங்கே இருக்குது. அதை தாண்டி பார்த்தோம்னா மலைகள்லாம் உயரமாக இருக்குது. வானத்துக்கு முற்றும் அளவுக்கு மலைகளானது உயர்ந்திருக்கிறது. இது தூங்குமூஞ்சி மரம். அப்படியே பார்த்தோம்னா அந்த காற்று அடிக்கிறதுக்கும் தூக்கத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அமைதியான சூழ்நிலை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் இந்த வானத்தினுடைய அழகும், மலையினுடைய அழகும், இந்த செடியின் மரங்களுடைய அழகும் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளினுடைய சவுண்டும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 75 ஆண்டு காலம் மரமானது
அங்கே வீட்டிருக்கிறது இந்த ஆலமரம். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப உயரமாக விழுதுகள் எல்லாம் நிறைய அதை தாங்கி பிடிச்சிருக்கக்கூடியது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. அங்கே நானும் அம்மாவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. எங்களால் முடிஞ்ச காணிக்கை வந்து அங்கே கொடுத்தோம் நாங்கள். இந்த 48 நாளில் இந்த பூஜை செலவுக்கு அது கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி நாங்கள் கொடுத்துட்டு வந்தோங்க.